ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு தனா தமிழ் குக்கிங். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஒரு புது வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்துடலாமா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். இப்போ வந்து காலையிலேருந்து நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, இதெல்லாம் வறுத்து எடுத்துருக்கேன். இதெல்லாம் என்னென்ன மசாலா ஐட்டம்னு சொல்லிடவா? இது வந்து கரம் மசாலா. இது ஏற்கனவே நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருந்தோம். இப்போ இடையில கொஞ்ச நாள் கொடுக்கல. அதனால் இப்போ எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, கரம் மசாலா கொடுங்க அப்படின்னு சொல்லி. அதனால் இப்போ இது கரம் மசாலாவுக்கு எல்லாம் வறுத்து எடுத்தாச்சுங்க. எல்லாம் சூப்பராக இது இப்போ எல்லாம் வறுத்து எடுத்துட்டேன். இதை செத்த நேரம் வெயிலில் வச்சு நம்ம திருவிழா வேண்டி அரைச்சி வர வேண்டியதான். அப்புறம் இது வந்து மட்டன் மசாலாங்க. மட்டன் மசாலா எல்லா மசாலாவுமே இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ரெடி பண்ணினா அது எல்லாம் சரியாக போய்ட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி நாங்கள் குழம்பெல்லாம் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு தான் இப்போ மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகவே ரெடி பண்ணுறேன். சூப்பராக இருந்துச்சுங்க. இது வந்து மட்டன் மசாலாவுக்கு எல்லாம் வறுத்து வச்சுருக்கேன். எல்லாம் வறுக்கிற ஐட்டம் தான். இது வந்து சிக்கன் மசாலாவுக்கு இது என்னென்ன ஜாமான் சேர்க்கணுமோ எல்லாம் சேர்த்து இதுவும் வறுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து பயிர் நம்ம இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இது இப்போ ஒருத்தவங்களுக்கு 3 கிலோ போட்டு விடணும். அதுக்காக பயிர் வாங்கிட்டு இதையும் இப்போ வறுத்துட்டேன். இது தாங்க இன்றைக்கி காலையிலேருந்து நம்மளுக்கு வேலை. 6 மணிக்கு எழுந்திரிச்சி அடுப்பு பற்ற வச்சு இப்போ கரெக்டாக மணி 9:30 ஆகிட்டு. வெயில் கொஞ்சம் அடிக்குது. போய் நம்ம எல்லாத்தையுமே எப்படி நம்ம வறுத்தோம்னாலும் சேர்த்து வெயிலில் வச்சு அரைச்சா தான் நல்லாவே இருக்கும் பொடியெல்லாம். அதனால் கொஞ்சம் எல்லாத்தையும் போய் வெயிலில் காய வச்சுருவோம். அப்புறம் இது பார்த்திங்கன்னா இப்போ இதெல்லாம் புடச்சி தனித்தனியாக எடுக்கணும். நொங்கி தனியாக, அப்புறம் பருப்பு தனியாக, தோல் தனியாக, இதெல்லாம் போய் எடுக்கணும். இதெல்லாம் இப்போ முடிச்சுட்டு தான் மத்தியானம் சமையலுக்கே போகணும். இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நம்ம வெயிலில் போட்டுட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்து என்ன வாங்கிட்டு வந்தீங்கன்னு காட்டுறேன். கொஞ்சம் தான் வாங்கிட்டு வந்திருக்கேங்க. இது சரி, என்ன வாங்கிட்டு வந்தீங்க? அதான் இறால் கொஞ்சம் வாங்க சொன்னாப்ல விஜய்க்கு கொஞ்சம் இறால் வாங்கிட்டு. இறால் நல்ல இறால் ஆச்சு. நல்லா நடம் இல்லாமல் நல்லா அழுத்தமாக நல்ல இறால் ஆச்சு. அதனால் அப்படியே போட்டு கொஞ்சமாக குழம்பு மாதிரி வச்சுக்குவோம் இதை. சரி, அதுக்காக கொஞ்சம் இறால் வாங்கிட்டு இது வந்து வறுத்துக்கலான்ட்டு இந்த இது சொல்லுவாங்கள்ல, வெள்ளைக்கிழங்கானா என்ன சொல்லுவாங்க? வெள்ளைக்கிழங்கானா இல்லை, என்னமோ சொல்லுது. இது பேர் என்னன்னு எனக்கு தெரியும். கடல் மீன் தானே? கடல் மீன் தான். தோவப்பொடி மாதிரி இது. வெள்ளை வெள்ளைன்னு நல்லாயிருக்கும். இதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இதை அப்படியே முழுசாக இந்த தலையும் வாழையும் கட் பண்ணிவிட்டு அப்படியே வறுத்துக்கலாம். வறுத்தோம்னா நம்ம இது மாதிரி இருக்கும். எப்படி எடுத்து சாப்பிட்றதுக்கு நெத்திலி கருவாடெல்லாம் வறுக்கணும்ல, அந்த மாதிரி இருக்கும். நெத்திலி மீன் மாதிரி இதை வறுத்து எடுத்துக்குவோம். பிடிக்கும்னு நினைக்கிறேன் விஜய்க்கு. இது வாங்குவான்னு கேட்டுக்கிட்டு தான் வாங்கினேன். கொஞ்சம் வாங்கிட்டுங்க. இது ரெண்டையும் இப்போ நான் சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். இறாலுமெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வந்துட்டேன் பாருங்க. சூப்பராக சுத்தம் பண்ணி வச்சுட்டு வந்தாச்சா? இப்போ இறால் குழம்பு தாளிச்சிடலாமா? மீனும் சுத்தம் பண்ணிட்டு வந்துட்டேன். எல்லாம் சுத்தம் பண்ணி இந்த மீன் மசாலாலாம் போட்டு அதை பிரட்டி வச்சுருக்கேன். இப்போ இறால் குழம்புக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சம் தான் நான் குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு ஒரு கொஞ்சோண்டு 1/2 ஸ்பூன்கிட்ட வெந்தயம் போட்டு வெடிக்க விட்டுக்குவோம். இறால் குழம்பு வந்து சில பேர் புளி கரைக்காமல் வைப்பாங்க, சில பேர் புளி கரைச்சி வைப்பாங்க. நான் கொஞ்சோண்டு இந்த 1/2 கிலோவுக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் பெருசு புளி எடுத்து கரைச்சி நம்ம மீன் குழம்புக்கு என்ன சேர்ப்போமோ அந்த மாதிரி சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் போட்டுக்குவோம். நீங்களாம் இறால் குழம்புக்கு இது புளி கரைச்சி வைப்பீங்களா, சும்மா வைப்பீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி நான் கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து நிறையா மீன் குழம்பு கரைக்கிற மாதிரி கரைக்க வேண்டியதில்லை. 1/2 புளி கரைச்சிக்கிட்டால் போதும். அந்த அளவுக்கு கரைச்சிட்டு தேவையான மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு, தக்காளி எல்லாமே கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கட்டும். இந்த பக்கம் மணி 11 ஆகும்போது டீ போட்டாச்சு. கடைக்கு டீ கொடுத்துட்டு நம்மளும் ஒரு டீயை குடிச்சுக்கணும். நல்லா வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டேன். நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க குழம்பு தூக்கி அதில் ஊற்றிக்கலாம். இது வந்து நான் வந்து இப்போ வெந்தயம் போட்டு தாளிச்சிருக்கேன். நான் மீன் குழம்பு மாதிரியே தான் நான் வைக்கிறேன். அப்புறம் சில பேர் என்ன செய்வாங்கன்னா, சில பேரில் இப்போ எங்கள் அக்காலாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னீங்கன்னா, சோப்பு போட்டு தாளிப்பாங்க, பொரிச்ச குழம்பு மாதிரி வைப்பாங்க. மட்டன் குழம்புலாம் வைக்கிறோம்ல அந்த மாதிரி வைப்பாங்களாம். நான் அது மாதிரி ஒரு தடவை வச்சு பார்த்தேன். அது எங்கள் பையன் செட் ஆகலைன்ட்டாவில் புளி கரைச்சே சாப்பிட்டுட்டு அது பொரிச்ச குழம்பு மாதிரி வைக்கிறது செட் ஆகலைன்னு சொல்லிட்டாவில். அதனால நான் இப்படியே தான் வைப்பேன். நீங்கள்லாம் எப்படி வைப்பீங்கன்னு சொல்லுங்கள். இறால் குழம்பு வந்து காய் என்ன போடலான்னு பார்த்தீங்கன்னா, வாழைக்காய், பிஞ்சு வாழைக்காய் இருந்தால் வாழைக்காய் போடலாம். அப்புறம் வந்து சுரக்காய் போட்டு வச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து 2 பீஸ் உருளைக்கிழங்கு போட்டு வைக்க போகிறேன். இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கேன்னா
இந்த மாதிரி திக்காகவே இருக்கணும். ஏன்னா நம்ம இறால் சுத்தம் பண்ணி வச்சுருக்க இறால் எடுத்து போட்டோன்னே அந்த இறால் கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் குழம்பு கொஞ்சம் திக்காக வச்சுக்கணும். இப்போ இறாலை சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. இறாலையும் சேர்த்து ஒரு கொதி வரட்டும். அப்புறமா நம்ம வேலை பார்க்கலாம். கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூனுக்கிட்ட தேங்காய் அரைச்சி சேர்த்துருக்கேங்க. அது போடையில் காமிக்கல, நான் கலந்தே ஒரு 2 ஸ்பூனுக்கிட்ட தேங்காய் அரைச்சி சேர்த்துருக்கேன். மட்டும்தான் அரைச்சி சேர்த்துருக்கேன். ஏன்னா இதை நம்ம வந்து கலந்த தூளில் தான் வச்சுருக்கேன். அதனால் நம்ம அதில் எல்லாமே அரைஞ்சாமா எல்லாமே சேர்த்துருக்கோம். அதனால் வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சி சேர்த்துருக்கேன். என்னத்த மிளகா சூடேறிட்டா? சரி, இங்கே நிற்கிறீங்க, மழை வந்துடும்னா? மழைக்கெல்லாம் வந்துச்சுன்னா என்ன செய்யணும், இங்கேயே உட்காந்துட்டோம் நானும் மாமாவும். இங்கே மிளகா காய்க்கு, அங்கே வந்து கோதுமை காய் வச்சுருக்கேன். ஆமாம், தனித்தனியாக எல்லாம் காஞ்சிட்ருக்கு. இது கோதுமை காய்க்கு, அதுக்காக மழைக்கெல்லாம் வந்துருந்துட்டு இங்கேயே உட்காந்துருக்குறோம். இங்கே ஒரு மாமரம் இருக்குது, அந்த மாமரத்து இங்கேயே உட்காந்துட்டோம். இது பக்கத்துக்கு மாடியில் தாங்க காய வச்சுருக்கிறேன். வெயில் பத்தாத காரணத்தினால பக்கத்து வீட்டில் வந்து எல்லாம் மாடியில் காய வச்சுருக்கோம். நம்ம வீட்டுக்கு வெயில் வரவே லேட் ஆகிடுது, வரவே லேட் ஆகிடுது. அதனால இது மாடியில் காயத்துக்குன்னு உட்காந்துருக்கோம். சமைச்சிட்டு இல்லைப்பா? எல்லாம் முடிஞ்சிட்டு சாப்பிட வேண்டியதான். மீன் வச்சுட்டியா? வறுத்துட்டேன். சரி, இந்த வர சத்து நேரம் வர 1 மணி நேரம் 1.5 மணி ஆகட்டும். சரி சரி, ஆகட்டும். சாப்பிட்டுக்கலாம். சரி சரி. அங்கே கொள்ளை பக்கம் காய் இருக்கு, நீ பார்த்துக்க. அவங்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கேன். இதையும் உட்காந்து மழை வந்தா டப்புன்னு எடுக்கிறதுக்காக நல்ல வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் படன்னு மழை வந்துடுது. அதுக்காக இப்போ இந்த மாடியில் 2 பேர், அங்கே கொள்ளை பக்கம் காயிலும் விஜய் இப்போ காய வச்சுருக்காங்க. இப்போ காய சத்து நேரம் தண்ணி வரேன், நீ போ. சரி வாங்க, நான் போகிறேன். சாப்பிட்லாமா? சாதம் வச்சுக்குவோம். இன்னைக்கு சூப்பரான குழம்பு, இறால் குழம்பு. நல்லா திக்காக அருமையாக இருக்கும். கொஞ்சமாக எடுத்து போட்டுக்குவோம். அப்புறம் இந்த மாதிரி மீன் பொரிச்சா யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். இந்த மீனுக்கும் ரசத்துக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதை கொஞ்சம் எடுத்து வச்சுக்குவோம். சாப்பிட்டு பார்த்துக்குவோமா? கலந்து தூளே நம்ம செய்ய மாட்டோம்ல வேலை. ஆமாம், நல்லா இருக்கு. அதெல்லாம் சூப்பராக இருக்கு வேலை. இன்னும் கலந்து தூளே வச்சுக்கலாம். கலந்து தூளே நான் நிறையா செய்ய மாட்டேங்க, தனித்தனியாக தான் வச்சுக்கிட்டு செய்வேன். உங்களுக்கு எல்லா வீடியோலையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. மிளகாத்தூள் தனியாக, மல்லித்தூள் தனியாக அப்படி தான் போட்டுக்குவேன். இது இப்போ 2 நாளாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அருமையாக இருக்குது. இறால் குழம்புமே அவ்வளோ அருமையாக இருக்குது. அப்புறம் இந்த வறுத்த மீனுக்கும் தனியாக தான் மிளகாத்தூள் போட்டு மஞ்சத்தூள் போட்டு அதை வறுத்து வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கா என்னன்னு பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்கள். அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் மத்தியான சாப்பாடு. இதை சாப்பிட்டுட்டு போய் இப்போ மிளகாமல்லி தான் காய வச்சுக்கிட்டு மாடியில் நிற்கிறேன். மிளகாமல்லி தான் போய் பார்க்கணும். இப்போ நான் சாப்பிட்டுட்டு நான் போய் இப்போ எங்கள் வீட்டுக்காரவங்க அவங்க மாடியில் நிற்கிறாங்க. அவங்கள போய் வந்து சாப்பிட சொல்லுங்க. அவ்வளோதான், இன்றைக்கி மாற்றி தான் சாப்பிட்ணும். அப்புறம் இந்த விஜய் கையில் நான் யாருமே சாப்பிடல, நான் தான் இப்போ ஃபஸ்ட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நான் சாப்பிட்டுட்டு போய் அவங்கள வர சொல்லணும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.